அவசியம் இல்லைன்னு இந்த பையன் இருக்கான்ல. சரி, யோசிச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம்ம நேத்து நம்ம தான் பாதி பண்ணிட்டோமே நேத்து சிறப்பா. இந்த இறுதி நகர்வுல தானே ஒரு சின்ன குழப்பம். நைட் C4 முதல் நகர்வு விதிமுறைப்படி யோசிச்சாலும் சரி, இல்ல ஏற்கனவே நம்ம 4 நகர்வு கிட்டயே இன்னும் கண்டுபிடிச்சிட்டோமா, அதுதான் இப்ப திரும்ப ஆட போனேன். ஆமா சார். போதும் ஒண்ணுதான் இதை அவன் மேல இருந்து எடுத்துட்டு வந்தா அப்படின்னா எடுத்துட்டு வந்த உடனே வாங்கி வச்சு அது ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லு. முதல் விதிமுறைப்படி யோசிங்கம்மா. முதல் நகர் நேத்து தானமா பண்ணோம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அவங்க நைட் வச்சுருவாங்க. அது சரி. அதான் ஆடக்கூடாது. முதல் விதிமுறை என்னமா? லுக் அவுட் ஃபார் குச்சி. அவ்வளவுதான். அதுபடி யோசிங்க, கண்டுபிடிங்க, சொல்லுங்க. இங்க நம்ம ரேட்டிங் வந்து நிறைய போயிருக்கோம்பா. அதனால முதல் நகர்களோட நாம வந்து நிறுத்த முடியாது. பிஷப் C5 தப்புன்னு சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பிஷப் C5 ஆடுனா அடுத்தது அவங்க என்ன ஆடுவாங்க, அதுக்கப்புறம் அப்ப நாம என்ன பண்ணலாம்? நம்ம அரிசி வச்சு அதெல்லாம் நமக்கு என்ன நன்மை இருக்கு? நம்ம பிஷப் பேர் அட்வான்டேஜ ஒரு நைட்டோட ட்ரேடுக்காக கொடுக்குறோம். அதனால நமக்கு அடுத்தது எந்த நன்மையும் இல்லை. அவங்க அரசரை நகர்த்திக்கலாம். நைட் டு F3 விளையாடுங்க, சிறப்பு. அதான் இப்ப அடுத்த நகர் Rook E1 விளையாடுங்க, சிறப்பு. அதான் Rook E1 விளையாடுங்க, சிறப்பு. அதான் இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம 2 யானைய எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பதிலா அந்த 2 யானைக்கு பதிலா ஒரு 2 யானைக்கு பதிலா ஒரு குதிரையும் ஒரு சிப்பாயும் எடுத்திருக்கோம். சரிங்களா? கொடுத்திருக்கோம். அதாவது ஒரு குதிரை, ஒரு 2 யானை ஒரு சிப்பாயை எடுத்துட்டு ஒரு குதிரைய வந்து கொடுத்திருக்கோம். இப்போ அடுத்த நகர் இந்த இடத்துலதான் நம்ம நிறுத்தணும். இந்த இடத்துல 2 நகர்வு நம்ம பார்த்தோம். நைட் டு E4 ஒண்ணு பார்த்தோம், நைட் டு G4 ஒண்ணு பார்த்தோம். இதுல ரெண்டுத்துல எது விளையாடினாலும் அந்த யானை போகுதுதான். சரிமா? இதுக்குதான் நம்ம ஒரு இடைவெளி எடுக்கணும்ன்றது. அதாவது என்னன்னா, நம்ம பார்த்த அந்த 2 நகர்வை தவிர வேற நகர்வு நம்ம எதுவுமே பார்க்கல இல்லையா? நம்ம விளையாடுற இந்த 2 நகர்வுலையுமே அந்த யானைய வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம குதிரையை வந்து நகர்த்திக்கிறது தான் பார்த்தோம். நாம ஏன் வந்து இந்த நகர்வை இப்படி ஆடக்கூடாது? நேத்து இது எவ்வளோ யோசிச்சோம். நம்ம ஒரு வேலை அது ஒரு மணி நேரத்துக்கு மேல பண்ணதுனால நமக்கு அது தோணலையோ என்னவோ. எவ்வளவோ யோசிச்சோம், எவ்வளவோ இது பண்ணியும் இந்த நகர்வு நமக்கு தோணல. நான் இப்போ ஒரு நகர்வு சொல்றேன் பாருங்க. இந்த நகர்வு விட சிறப்பான நகர்வு ஏதாவது இருக்குமான்னு சொல்லுங்க. இப்போ அந்த யானையும் நம்ம காப்பாத்திக்கிட்டு F6ல இருக்கிற அந்த குதிரையும் காப்பாத்திக்கணும்னா என்ன ஆடலாம்? நம்ம ரொம்ப மண்டை காயிற மாதிரி இருக்கிற நேரம், ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி நேரம் பண்றதை நிறுத்திடுறதுதான் நல்லது. குயின் டு D8 ஆனா யானை போயிடும்ல. யானையும் போக கூடாது,
யானையும் போக கூடாது, F6ல இருக்கிற அந்த குதிரையும் போக கூடாது. அப்ப என்ன ஆடலாம்? பிஷப் டு E7. அப்பயும் அந்த யானை ஐயா. போயிடுச்சுல. யானையும் போக கூடாது, F6ல இருக்கிற அந்த குதிரையும் போக கூடாது. அப்ப என்ன ஆடலாம் யோசிங்க. Rook E6. அதுதான் எனக்கு இப்போதைக்கு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வா படுது. நேத்து தோணல, இப்ப தோணுது. விளையாடுங்க, கணினி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு உறுதியா இருக்கிறதுலே எனக்கு அதான் சிறப்பான நகர்வா படுது. ஏ மகிழ்ச்சி. இப்ப அடுத்தது அடுத்த நகரம் அந்த ரூக் அந்த பிஷப் எடுத்து அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த மந்திரியை எடுக்கிறது மூலமா நம்ம ஒரு குதிரையை மட்டும்தான் தூக்கி இருக்கிறோம். அந்த குதிரையை கொடுத்துட்டு ஒரு சிப்பாய் ஒரு 2 யானை எடுத்துட்டோம். அதனால அதான் இருக்கிறதுல சிறப்பான நகர்வா ஆகுது. சரி மகிழ்ச்சி. இப்ப அடுத்த புதிரை யோசிங்க, கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் நைட் Master சொல்லுங்க. நைட் டு D4. F1. நைட் டு D4 ஆட் நைட் டு F1 நைட் டு F1 F1ம் பார்க்கலாம். நைட் டு D4ம் பார்க்கலாம். நைட் டு D4ல அரசிக்கு மட்டும்தான் தாக்குதல் வருது. அதுவே நைட் டு D1 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அரசருக்கே தாக்குதல் வருது. நைட் டு F1 ஆடும்போது அவங்க அரசரை நகர்த்துறது தவிர வேற வாய்ப்பே இல்ல அவங்களுக்கு. நைட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்னொரு வேரியேஷன், அது அடுத்தது சொல்றேன். ஒருவேளை அவங்க நைட்டை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பரவாயில்ல. நாம வந்து அவங்க யானையை எடுத்துக்கலாம், ஒரு குதிரையை கொடுக்குறோம், அதுக்கு பதிலா ஒரு யானையை எடுத்துக்கிறோம். அதுவே இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்குமா. அதாவது எப்படின்னா இங்க பாருங்க, எல்லாமே ட்ரிக்கி தான். நைட் டு D4ம் வேணாம், அது அரசுக்கு மட்டும்தான் தாக்குதல் வருது. நைட் டு F1ம் வேணாம், அது அரசருக்கு தாக்குதல் வருது. அதே நேரத்துல அவங்க யானையை வச்சு எடுத்துட முடியும். யானைக்கு பதிலா ஒரு நைட் டு G4. விளையாடுங்கம்மா. இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு அதுதான். அது வெறும் அது வந்து அரசரையும் எதிரரசரையும் அந்த சதுரத்திலேயே வச்சு கைது பண்ணி சிறைப்பிடிக்கும். ஆட்டத்தை முடிச்சிட்டோம். அந்த செக்மேட்டுக்கு பேர் வேணா யாராச்சும் சொல்லுங்க. சிறப்பு. சிறப்பு. அதான். இப்ப அடுத்த புதிர் மகிழ்ச்சி. அதாவது இன்னும் அதிகமாகும் போது இந்த மாதிரிதான் ட்ரிக் பண்ணுவாங்க. எல்லாமே சரி மாதிரிதான் நமக்கு தெரியும், ஆனா தப்பா இருக்கும். இதுல அந்த இடத்துல நைட் F1லயும் நல்ல நகர்வு இருக்கு. யானை வச்சு அவங்க எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கவர் செக் பண்ணலாம். கிங்க நகர்த்தணும். கிங்க நகர்த்ததுக்கு பிறகு நைட் D2 விளையாடி டிஸ்கவர்டு செக் பண்ணி அரசி எடுக்கலாம். இப்படி நல்ல நகர்வுகள் இல்லாம இருக்கு. ஆனா அது எல்லாத்த விட ஆட்டத்தையே முடிக்கிற நகர்வு தான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு ஆகுது. இப்ப இந்த புதிரை யோசிச்சு சொல்லுங்க. விளையாடுங்க. சிறப்பு. அதான் நகர். Queen to E7. பிஷப் வச்சு வெட்டிடுவாங்க. வெட்ட முடியாது. ஏன் வெட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. நம்ம மந்திரி பாதுகாப்புல இருந்தாலும் தான் அவங்களால வெட்ட முடியும். ஏன்? அது 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 காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் இருக்கு வெட்ட முடியாது அவங்களால. அது வேணா ஏன்னு சொல்லுங்க. நகர்வு சரி. மீண்டும் திரையை பகிர்ந்துட்டு அந்த நகர்வை விளையாடிடுங்க. Queen to சரி மாஸ்டர், சார்ஜ் போயிடுச்சு. சரிம்மா, திரையை மீண்டும் பகிர்ந்துட்டு அந்த நகர்வு விளையாடிடுங்க. Queen to E7 சரி. ஆனா அந்த மந்திரியை வச்சு வெட்ட முடியாது. அதை வேணா ஏன் வெட்ட முடியாதுன்னு யாராச்சும் சொல்லுங்க. எனக்கு செக் இருக்குமா மாஸ்டர்? அப்சல்யூட் பின்ல இருக்கு. ஏகே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் பின் ஃபார் தி கிங். அரசருக்கு தாக்குதல் வந்து அதனால வெட்ட முடியாது. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. மீண்டும் விதிமுறைப்படி யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மீண்டும் விதிமுறைப்படி யோசிங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது சொல்லு.
எளிதுதான். இந்த புதிருக்கெல்லாம் 30 எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். கடினமா இருந்ததுன்னா நம்ம தான் மண்டையை போட்டு குழப்பின்னு இருப்போம்ல. எளிதான நகர்வு பக்கத்திலேயே இருக்கு. இவ்வளவு நேரம் எடுத்துக்க கூடாது. Master. குயின் டு E6. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். குயின் டு இப்ப அடுத்த நகர்வு. அவங்க ரூக்க வெட்டிட்டோம். ரூக்க வெட்டுறதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. மாஸ்டர் அது செக் இல்ல மாஸ்டர். அப்ப நகர்வு கண்டுபிடிங்க. அதனாலதான் அது ரூக்க வெட்டுறதை விட சிறப்பான நகர்வாகுது. விதிமுறைப்படி யோசிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். Queen E8. விளையாடுங்க, சிறப்பு. அதான் சொல்லுது. தப்புன்னு சொல்லுது. ஏமா குயின் டு D8 செக்மேட் இல்ல? அது ஆடுனதுக்கு தான் தப்பாயிடுச்சுப்பா. இது அடுத்தது இப்போ. அந்த 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 இன்டுவை கிளிக் பண்ணுங்க. நீங்க வேற ஏதோ சதுரத்துல போட்டிருப்பீங்க. குயின் டு D8 செக்மேட் இல்ல? அதே தப்பா முடியும். மாஸ்டர் E8 ன்னு சொன்னாங்க. D8 குயினால ஆட முடியாது. திரும்ப அதை பாருங்கம்மா ஒரு தடவை. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அந்த திரையை பகிருங்க. ஏமா செக்மேட் ஆச்சேமா அது? மாஸ்டர் ஆனா குயின் ரூக் வச்ச குயின் எடுத்துங்க மாஸ்டர். யானை எடுக்க வேணாம். நம்ம முதல்ல சரியா பண்ண நகர் எல்லாத்தையும் ஆடிடுங்க. அதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டோமே. நம்ம சரியா பண்ண நகர்வு வரைக்கும் ஆடிடுங்க. முதல் நகர்வு அதான் விளையாடணும். இப்ப அடுத்த நகர்வு. அடுத்த நகர்வு. மாஸ்டர் இப்ப queen to d8 எப்படி மாஸ்டர் ஆடலாம்? ஆமா, d8 இல்லமா. d8 இல்லமா, அந்த யானையை வெட்டுறதுதாமா சரி. யானையை வெட்டுறது தான் சரி. அது செக்மேட் இல்ல. அந்த ரூக் இருக்கு. சில நான் தான் தவறாக சொல்லிவிட்டேன் என் செல்வங்களா. நீங்களா சரியா சொல்லக்கூடாதா? அது யானை இருக்குன்னு. நான் ஏதாவது ஒண்ணு பார்க்காம விட்டேன்னா நீங்க இந்த பையனா பக்கத்துல உட்காந்து என் உயிரை வாங்கினே இருக்கிறானே. அப்ப ஏதாவது 1, 2 அப்படிதான் நான் மிஸ் பண்ணிடுவேன். நீங்க வந்து அது அங்க வச்சா யானையை வச்சு வெட்டிடுவாங்க. செக்மேட் வெட்டிடுவாங்க. செக்மேட் இல்லைன்னு சொல்லலாம்ல. நீங்களாச்சும் யாராச்சும் பார்த்து சொல்லிங்களாம்ல. சரி, மீண்டும் திரையை பகிருங்க. அந்த அதுக்கு போங்க. நம்ம அடுத்த இது இன்னும் கவனமா பண்ணப்போ. முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ 2வது விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. இல்ல மாஸ்டர். இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மாஸ்டர் queen h4 ஆடலாம்ல மாஸ்டர்? அதுதான் நானும் நினைக்கிறேன். நம்ம குயின் h4 ஆடினா அவங்க நம்ம யானை எடுத்தா நம்ம ஆட்டத்தை முடிச்சிடலாம். யானை எடுக்காம பான் புஷ் பண்ணாங்க அப்படின்னா அப்ப அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அவங்க சிப்பாயை நகர்த்திட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸ்திரீ ஆடிட்டா நம்ம வந்து பிஷப் செக் வைக்கலாமா? ஆமா ஆனா மாஸ்டர்.
சரி, முதல் நகர்வு அதுவே விளையாடுங்க. குயின் H4 விளையாடுங்க. ஏன்னா அதை விட பாத்துடா நேரம் விழுந்திருக்கலாம். அது இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே, சரின்னு ஆயிடுச்சு. சரி, சந்தோஷம். சரி, இப்ப அடுத்த நகர் நம்ம கணக்கிட்ட அதான் ஆடுறாங்க. H3 என்ன ஆடுறது இப்போ? Bishop F2. அதாம்மா, இப்ப குதிரையை வச்சு எடுத்தா அரசிக்கு மட்டும்தான் தாக்குதல் வருது. அவங்க அரசிய ரெண்டுத்துல எது சரியானதா இருக்கணும், அது எதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டுமே நம்ம கணக்கிடலாம். இருங்க. நைட் F2 ஆடினா அரசிக்கு ஒரு தாக்குதல் வருது. அவங்க யானையை வச்சு எடுத்தா நம்ம மந்திரியை வச்சு மந்திரியை வச்சு வேணாம், யானையை வச்சு எடுத்தா நம்ம அரசியை வச்சே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த குதிரையும் எடுத்துக்கலாம். இதுவே நாம மந்திரியை வச்சு எடுத்தா இப்ப இந்த இடத்துல நம்ம பிஷப் F2 ஆடும்போது அவங்க அரசியல நகர்த்திட்டாங்கன்னா நாம என்ன பண்றது? மாஸ்டர் செக் பண்றதோட பெட்டர் மாஸ்டர் குயினுக்கு அட்டாக் பண்றது. அதுதான் நம்ம அப்படி அதாவது ரேட்டிங் அதிகமாக நம்ம அப்படி உறுதிப்படுத்த முடியாது. இப்ப செக்குக்கு அவங்க நகர்த்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அதையும் சேர்த்து நம்ம கணக்கிடணும்ல. செக்கு அவங்க அரசரை நகர்த்திட்டாங்க, அவங்க யானையை நம்ம எடுத்துக்கிட்டா இது அவங்க நம்ம அவங்க அரசர் நம்ம அவங்க குதிரையை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றது? சரி, நான் ஒரு வேரியேஷன் சொல்றேன், என் கூட சேர்ந்து கணக்கிடுங்க. நைட் F2 குவீன் D1. நைட் F2க்கு குவீன் D1 ஆடினா நைட் F2 குவீன் D1க்கு நாம என்ன பண்றது? மாஸ்டர் நைட் F4னா குயின் D1 தான் இருக்கும் மாஸ்டர். D1 இல்லம்மா, E1மா. நைட் F2க்கு அவங்க அரசியை நகர்த்திக்கிறாங்க. நைட் F2 குயின் E1 அவங்க நம்ம வின் பண்றாங்க. D4 ஆடலாம் மாஸ்டர்.
இல்ல நைட் F2க்கு அவங்க என்ன ஆடலான்றீங்க? நைட் F2க்கு குயின் E2 ஆயிடுச்சு, நம்ம பிஷப் B4 ஆடலாம் மாஸ்டர். நைட் F2க்கு அவங்க நைட் F2க்கு அவங்க குயின் F3யும் ஆட முடியும்ல? நைட் F2க்கு குயின் F3 ஆட்டா என்ன பண்றது? அப்ப கூட பிரச்சனை இல்ல. நம்ம திரும்ப நைட் H3 விளையாடி டபுள் செக் வைக்கலாம். சரி, முதல்ல பிஷப் F2 பார்ப்போம். பிஷப் F2 பிஷப் F2க்கு ரூக் F2 நைட் F2 நைட் F2 நமக்கு ஒரு மந்திரியை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு மந்திரியை கொடுத்துடுறோம். அதுக்கு பதிலா ஒரு யானையும் ஒரு சிப்பாயும் கிடைக்குது. ஆனா அடுத்த நகர்வுல நம்ம யானையும் தான் போகுது. இப்ப நமக்கு இன்னும் கூடுதலா தான் போற மாதிரி இருக்கு. வேற 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 யோசி. சார் நிதின் வந்துட்டா சார். சேர்ந்து பண்ணு நிதின். சேர்ந்து பண்ண நகர்வு கண்டுபிடி. வேற வழி இல்லம்மா, நம்ம வேரியேஷன் தான் கணக்கிடணும். நைட் F3னா அதுக்கப்புறம் குயின் டு F2 ஆடக்கூடாதுப்பா. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு. அதனாலதான் ஆடக்கூடாது. அப்ப வேற யோசிங்க. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் சரின்னு இருக்கு. ஆனா எதுன்றதை நம்ம உறுதிப்படுத்தணும். பிஷப் F2 ஆடினா செக்கு. இங்க யானையை வச்சு எடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, நமக்கு யானையும் கிடைக்கும். யானையை வச்சு எடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு யானையும் ஒரு சிப்பாயும் கிடைக்கும். பிஷப் F2 அதுதான்ப்பா நம்ம கணக்கிடுறோம். பிஷப் F2 ஆடினா அடுத்த நகர்வு சேர்த்து சொல்லுங்க. பிஷப் F2 ரூக் வச்சு எடுப்பாங்க, நம்ம எலிஃபண்ட் வச்சு எடுப்போம். நம்ம குயின் வச்சு ரூக் எடுப்போம். அவங்க வந்து கிங் வந்து H1ல மூவ் பண்ணுவாங்க. அவங்க குயினை வெட்டுவாங்க. குயினை வெட்டினா இல்ல குவீனை வெட்ட முடியாதுமா. ஏன்னா நம்ம தான் அவங்க யானை எடுத்துடும்ல. நம்ம குதிரையால நம்ம அரசி பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதனால வெட்ட முடியாது. இப்ப அதுவே நம்ம வந்து சரி, நான் ஒரு தடவை இந்த வேரியேஷன் சொல்றேன். இது என் கூடயே சேர்ந்து யோசிச்சு பாருங்க. பிஷப் F2 ரூக் F2 குவீன் F2 இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது சார். சரி,
அவங்க அரசியை நகர்த்திடுவாங்க, அவங்க அரசரை நகர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம குதிரையை நகர்த்தணும்னா குதிரையை இழந்துருவோம், யானையை நகர்த்தணும்னா அந்த குதிரையை இழந்துருவோம். இப்படி பிரச்சனை இருக்கு. அதுவே இதுல வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு படல. இதுவே நாம வந்து நைட் F2 ஆடணும்னு வச்சுக்கோங்க. அவங்க அரசியை தான் நகர்த்தணும். அவங்க அரசியை நகர்த்தாம நம்ம யானையை எடுத்தாங்கன்னா நாம அவங்க அரசியை எடுத்துக்கலாம். அதுவே நைட் F2க்கு அவங்க வந்து நைட் F2 வச்சுக்கோமே, நைட் F2க்கு அவங்க வந்து யானையை வச்சு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம வந்து யானையை வச்சு எடுத்துட்டாங்கன்னா நம்ம அரசியை வச்சோ மந்திரியை வச்சோ ஏதாவது ஒண்ணு, இல்ல அரசியை வச்சே கூட எடுத்து என்னம்மா இப்படி எப்படிமா ஆகும்? ஓ நேரம் முடிஞ்சிருச்சா? அந்த என்ன மாதிரியான ஒரு இது 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 வந்து நான் அதான் சரியா அந்த 48 மணி நேரமோ என்னவோ முடியுது. அதனால அந்த புதிருக்கான நேரம் முடிஞ்சிருது. சரி பரவாயில்ல, ஒரு நிமிஷம் பேஜை ரீலோட் பண்ணுங்க. மாஸ்டர் இது நம்ம இது ரெக்கார்ட் மாஸ்டர். நம்மளோட ப்ரீவியஸ் ரெக்கார்டா? சரி பரவாயில்ல, இன்னைக்கு என்ன சொல்றது, திரும்ப திரும்ப பிளே அகைன் கொடுங்க. நம்ம இன்னொன்னு இன்னைக்கு சாதிக்க முயற்சி பண்ணலாம். அப்ப நம்ம இன்னைக்கு அந்த செஷன்லயே முடிக்க முயற்சி பண்ணலாம். ஆரம்பிங்க. உறுதியா செக்மேட்டா இருக்கிறத ஆடிடலாம், உறுதியா தெரிகிறத ஆடிடுங்க. சேர்ந்து பேசி கலந்து அழைச்சி ஆடுங்க. சந்தேகம் இருக்கிறத மட்டும் சொல்லுங்க. அடுத்தது நிதின் லேக் அதுல பண்ணலாம். நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் மீனாகி விட்டனவே, எப்படி செய்து விட்டார்களே என்பதை நினைக்கும் போது விளையாடுங்கம்மா, சிறப்பு. அதான் சிறப்பு, விளையாடுங்க. நீங்க போங்க, நீங்க உங்க விளையாட்டு அறையில போய் விளையாடுங்க போ. நீ போடா. நைட் C2. துடி மீன்டா. ஏய் இங்க பாருடா, மீன்டா. உனக்கு பிடிச்ச நைட் C2. இந்த புதிருக்குலாம் இவ்வளவு நேரம் எடுக்கக்கூடாது, எளிதுதான், கண்டுபிடிங்க. சந்தேகம் என்ன சொல்லுங்க. மாஸ்டர் நைட் C2. நைட் D3. Sir, knight D3. Sir, master கேக்குதா? மாஸ்டர் சஞ்சு மியூட்ல இருக்கீங்க பாருங்க, நான் சொல்றது தெளிவா கேக்குதான்னு சொல்லுங்க. சஞ்சு இல்ல, லேக்காவன்னு சொல்லுங்க. மாஸ்டர் மாஸ்டர் நைட் C2. நீ தாத்தா கிட்ட விளையாட போறியா? போயிட்டு வா. மாஸ்டர் மாஸ்டர் கேக்குதா?
ஏப்பா ஒரு இடம் வெளில கூட்டியிருக்கான், பத்திரமா போயிடுவாரு. பத்திரமா போயிடுவாங்க. இல்ல அது கூட்டிட்டு மட்டும் பாத்துக்குவாங்க, போயிடுவோம் பத்திரமா. அங்க லூஸ் ஆச்சு திறந்து விட்டாங்க. சஞ்சு லீவ் ஆயிட்டா. நான் சொல்றதெல்லாம் கேட்கலையா? கேக்குது சார். நாங்க பேசுறது அப்பா, கேக்குதா? 2 பேரும் வீட்டுல நந்தகுமார் சஞ்சு நான் சொல்றது கேக்குதா? என்ன ஆச்சு? ஏமா போயிட்டு போயிட்டு வரீங்க? அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அது மாஸ்டர் கேக்குதா? தெளிவா இருக்கு. நீங்க ஏன் ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்களா? அவ்வளவுதான். வகுப்பு முடியிற வரைக்கும் அதுலயே இருங்க. சொல்லிட்டு இருந்த மாஸ்டர், நான் கேக்கல. இல்லம்மா, நான் கேஷ் பண்ணிருக்கிறேன். இப்ப இதுல இருந்து இதுல இருந்து தொலைக்காட்சியில கேஷ் பண்ணிருக்கிறேன், சரிங்களா? அதனால நீங்க அந்த அந்த டிஸ்பிளே அந்த இது வந்து இதுல காட்ட மாட்டேங்குது. அது மாதிரி நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதனால தெரிய மாட்டேங்குது, டிஸ்பிளேல காட்ட மாட்டேங்குது. இல்ல, அவங்க ரொம்ப அதனால நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க நந்தகுமார், 2 பேருமே. எனக்கு ஏன்பா 2 பேர் இதுமே மியூட்ல இருந்துச்சுப்பா. இல்ல, அதுதான் இங்க நான் இருக்காங்க. இங்க மியூட்ல இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கேட்கலன்னதுக்கு அப்புறம் தான் நான் திரும்ப அந்த ஆனா இவங்க பேசுறது உனக்கு கேட்கல போல. அவங்க ரொம்ப நேரமா அந்த இப்ப நொட்டேஷன் கேக்குதுப்பா. அதனாலதான் அவங்க லீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப சரி வந்துருச்சு சரி சரி, கனெக்ட். பண்ணட்டும். இல்ல சஞ்சுக்கும் சொல்றேன், சஞ்சுக்கும் தான் சொன்னேன், அவங்களுக்கு மட்டும் இல்ல. சஞ்சுவும் தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா போயிட்டு வந்ததே எனக்கு காட்டவே இல்ல. எனக்கு இங்க காட்சி தெரியல, காட்ட மாட்டேங்குது. இல்ல 2 பேருமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சரி லீவ் பண்ணிட்டு வந்தா மேபி இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைச்சிட்டு. ஏன்னா அவளும் பேசுறது உனக்கு கேட்கல, இவ பேசுறதும் கேட்கல உனக்கு. நீ பேசுறது எங்களுக்கு கேக்குது. சஞ்சு வெளியில போயிட்டு வந்தாப்பா, அதனாலதான் கேட்கல. சரி, பண்ணட்டும். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. சார் மாஸ்டர் நைட் C2. நைட் டு C2. D3யா? இல்ல மாஸ்டர் விளையாடுங்க சார். C2. வேணாம். தேவி, காலையில ராதிகா மிஸ் பேசினாங்க. அப்படியா? ஆமா, கேட்டாங்க. அப்புறம் உன்னையும் சொன்னேன். அப்புறம் ஸ்கூல் பிரின்சிபல் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. வாணி மிஸ். அதான் பேச. வாணி மிஸ் பிரின்சிபலா இருக்காங்க இப்ப? நம்ம எபினேசர் பிரின்சிபல்ப்பா. அத யாரு, பெர்லின் மேம் சொல்றியா இல்ல இப்ப இருக்க பிரின்சிபல் சொல்றியான்னு கேட்டேன். ஆமா, இப்ப வேற ஒருத்தவங்க மாறிட்டாங்களா, நம்ம இருக்கும்போது இருந்தாங்கல்ல அவங்க. அவங்களா? அத பெர்லின் மேமா? ஓகே. அப்பப்ப பாத்து கேக்குறாங்க எங்க அம்மாவையும். சரி எப்ப போய் பாக்குறதுன்னு தெரியல. சீமந்த அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கன்னு ராதிகா மிஸ் சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா? சரி. வாண்டட் லிஸ்டாமே. ஆமா, பெரிய லிஸ்ட் தான். சரி, பப்ளிக் அந்த ஸ்கூல்ல இருக்கோம் பாருங்க. ஆமாங்கா, பண்ண முடியாது. ஐயோ, பொது வெளியில அதெல்லாம் இருக்காதீங்க. பப்ளிக். சரி சஞ்சு, சரிப்பா, நகர்வை கண்டுபிடிங்க. 3 Queen F2. விளையாடுங்க, சிறப்பு. அதான் Rook A7. வேணாமா, அது விளையாடுனா அது விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாதுன்னு வேணா சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு ரூக் போயிடும் மாஸ்டர்.
அவங்க மந்திரியை வச்சு வெட்டிடுவாங்கல்ல. ஆமா மாஸ்டர். அப்ப நம்ம ரூக் C1 ஆடலாம் மாஸ்டர். எனக்கும் அது சரியாதான் படுது. விளையாடிடுங்க, அதே விளையாடிடுங்க. ரூக் C1 விளையாடிடுங்க. அது இல்ல. தெரியாம கிளிக் பண்ணிட்டேன் மாஸ்டர். சரி, அதனாலதான் அவசரப்பட்டு தப்பாயிர போகுதுன்றதுக்காக. நிதின் லேக்காவும் விதிமுறைப்படி யோசிங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ரூக் D8 ரூக் 2 D8 விளையாடுங்க, சிறப்பு. அதான் Queen to A1 இந்த இடத்துல A1 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 Queen to A1 விளையாடி பாருங்க. Queen to A1 விளையாட முடியுமா? முடியாது. விளையாட முடியாது. மாஸ்டர். ஏன் விளையாட? அப்ப என்ன ஆடணும்? நீங்க ஒரு 13 சரியா பண்ணிட்டீங்க. வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்து வைக்கிறாங்க. இப்போ அரசரை எந்த சதுர இல்லம்மா, இது அதாவது வந்து அரசரை நகர்த்தணுன்ற கட்டாயம் கிடையாது. அரசரை நகர்த்த கூடாது. சிறப்பு. அதுதான் அரசரை நகர்த்தினா நம்ம அரசி இழந்துருவோம். டயகனல் வைஸ், ரேங்க் வைஸ், ரோ வைஸ் எல்லாமே பார்க்கணும். அதனால அவங்க நம்ம அரசியல் வச்சு அவங்க அரசியல் எடுத்துருங்க. அதான் சரி. சிறப்பு. இப்ப அடுத்த நகர்வு கிங் அண்ட் பான் எண்ட் கேம் பாக்குறோம். கிங் அண்ட் பான் எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி அதான். நீங்க இந்த இடத்துல ரூல் ஆஃப் ஸ்கொயர் வேணா சரி, வேணா ரூல் ஆஃப் ஸ்கொயர் அப்புறம் சொல்லிட்டேன். Pawn F6 வேணா, அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. Rook D7 அதுவும் வேணாமா? அது வந்து நைட் வச்சு கொடுத்துருவாங்க. அதனாலதான் அதை விட சிறப்பான நகர்வு. Rook to C5 Rook to என்ன சொன்னீங்க? ரூக் 2 C5 இல்ல ரூக் 2 விளையாடுங்க. இல்ல G5 இல்ல, சரியா பார்த்து சொல்லுங்க. C5 வேணாப்பா, அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. அது ஏன் வேணான்னு சொல்லுங்க. ஏன்னா பான் வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு. அதனாலதான் பான் வச்சே வெட்ட முடியும். அப்புறம் பான் வச்சே வெட்டலாம். அதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு. அதனால நம்ம இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு மட்டுமே பார்ப்போம். Sir, Queen G7 வேணாமா, இங்க பாருங்க. நமக்கு வந்து முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப ரெண்டாவது விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா மூணாவது விதிமுறை தானே? அப்ப அதுபடி என்ன விளையாடுனா நமக்கு ஏதாவது கிடைக்கும், அப்படி யோசிங்க. Queen G7 அது வந்து வெறும் ட்ரேட் தான். அரசிக்கு பதிலா அரசி கொடுக்குறோம். அதனால நமக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனா நமக்கு வந்து அதை விட ஒரு சிறப்பான நகர்வு இருக்கு. ஒரு
இப்போ அதை விட இந்த நகர்வை எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்ம அரசியும் நேரடியா தாக்குதல் நடத்துற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க அரசியால எங்கேயாவது நகர முடியுமா? அந்த ரேங்கை விட்டு ஜி ரேங்கை விட்டு அவங்க அரசியால எங்கேயாவது நகர முடியுமா? ஏன் முடியாது? ஏன்னா செக் இருக்கு. அதனாலதான் அப்போ அவங்க அரசியை எடுக்கிறதுக்கு என்ன ஆடினா எடுக்கலாம். விளையாடுங்க சிறப்பு. அதான் அடுத்த நகர் விளையாடுங்க சிறப்பு. அதான் விளையாடுங்க சிறப்பு. அதான் எடுத்துருங்க சிறப்பு. அதான் Queen D5. Queen D4. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen E6. விளையாடுங்க சிறப்பு. அதான் Knight F7. விளையாடுங்க சஞ்சு சிறப்பு. அதான் Queen G4. வேண்டாம். அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. Queen H2 master. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen F2. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen E1. இந்த இடத்துல Bishop D4. வேணாமா. குயின் E1 விளையாடிடுங்க. குயின் E1 தான் சரி. இப்ப அடுத்த நகர் D4. இப்ப பிஷப் D4 விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen F1. விளையாடுங்க சிறப்பு. அதான் Rook to H7. வேணாப்பா. அதை விட சிறப்பான நகர்வு ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. அதே மாதிரி ரூக் H7 ஏன் விளையாடு Queen to E5. E5 elephant. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen A4. Queen to A4. இருங்க. Queen A4 ஆடினா சரி முதல் நகர் சரி விளையாடுங்க. சரிதான். Queen B5. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen D7. Pawn G7. சிப்பாயை வச்சு எடுக்கிறது தாமா சரி. அரசியை வச்சு எடுத்தா அவங்க நம்ம அரசியை வெட்டிடுவாங்க. சிப்பாயை வச்சு எடுத்தா ஆட்டத்தை முடிச்சிடுறோம். வடிவேலும் முரளியும் ஒரு ஊர்ல பொண்ணு பாக்குறதுக்கு போவாங்கல்ல. அப்ப புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கோம். குறுக்க ஏதோ மண்ணுதாரி ஏதோ அதாவது கடினமா ஏதோ கொடுத்துருக்காரு. சிறப்பா போயிட்டு இருக்கிறோம். அது அப்படியே சிறப்பா தொடருங்க. சொல்லி வாய மூடல. சரி இருங்க யோசிப்போம்.
சரி இங்க பாருங்க, நான் இந்த புதிரை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கேன். அதாவது எனக்கு வந்து D2ல இருக்கிற மந்திரி வேணும். ஆனா D2ல இருக்கிற அந்த மந்திரிக்கு 2 பாதுகாப்பு இருக்கு. ஒண்ணு அரசியால, இன்னொன்னு குதிரையால. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சது. அப்போ அந்த 2 பாதுகாப்புல ஒரு பாதுகாப்பை நான் நீக்கிட்டேன்னா அடுத்த நகர்வுல நான் அந்த மந்திரியை எடுத்துக்க முடியும் இல்லையா? விளையாடுங்க, சிறப்பு. அதான் விளையாடிடுங்க சஞ்சு. சரிதான். இப்ப அடுத்த நகர். Queen D2. விளையாடுங்க, சிறப்பு. அதான் கான்செப்ட் ஆஃப் ரிமூவிங் தி டிஃபெண்டர்ஸ். சரிங்களா, ஞாபகம் வச்சு Queen எடுத்துடணும். விளையாடுங்க, சிறப்பு. அதான் D2. இப்ப பிஷப் இப்ப எடுத்துருங்க, சிறப்பு. அதான் Queen to E3. Queen to E3. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு Rook A3. நம்ம ரெண்டுத்தையுமே கணக்கிடணும், வேற வழி இல்ல. குவீன் டு A3 ஆடினா என்ன ஆட முடியும், என்ன பண்ணலாம்? தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு செக்மேட் மாதிரி இருக்கு மாஸ்டர். அது நம்ம இன்னும் துல்லியமா அதை உறுதிப்படுத்தணுமா? நம்ம அந்த மாதிரி இருக்குன்றத வச்சு நம்ம ஆட முடியாது. நம்ம நகர்வு கணக்கிடுவோம். ரெண்டு பேர்ல யாருனாலும் முதல்ல ஒரு வேரியேஷனா சொல்லுங்க. இல்ல யாருனாலும் சொல்லுங்க. முதல் குவீன் G3 வேரியேஷன், குவீன் E3 வேரியேஷன் வேணாலும் சொல்லுங்க. இல்ல ரூக் A3 வேரியேஷன் வேணாலும் சொல்லுங்க. கணக்கிட்டு உறுதிப்படுத்திட்டு ஆடலாம். Rook A3 வச்சா queen C3 வைப்பாங்க. நம்ம queen வேணா அப்ப அரசரை நகர்த்திக்க முடியும்ல. ஏன் அங்க வைக்கணும்? அரசரை நகர்த்திட்டா போகுது. நம்ம எப்ப கணக்கிடும் போதும் நம்ம பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கவனிங்க, அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷன் தான் நம்ம கணக்கிடணும். எப்பயுமே இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு எது, பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷன் என்ன அப்படிங்கறத தான் நம்ம கணக்கிடணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷனே கணக்கிடுவோம். ரூக் செக் வைக்கிறீங்க, அதுக்கு அவங்க அரசர் மேல வந்துட்டா என்ன பண்றது? என்ன ஆடலாம்? சார் ரூக் A3 சொல்றீங்க? ரூக் A3க்கு தான் சொல்றேன். ரூக் A3க்கு அவங்க அரசரால மேல வர்றதுதான். மேல வந்துட்டா என்ன பண்றது? அவங்க யானையோ அரசியோ குடுக்கறதுலாம் நமக்கு பிரச்சனையே இல்ல. சார் நீங்க ரூக் A3 வச்சா கிங் H2 வைக்க முடியாது. அதுதான், அதனாலதான் கிங் மேல வர்றது பாக்குறோம். மேல வராங்க, அப்ப என்ன ஆடலாம்? குயின் H2. அதனால நமக்கு எந்த நன்மையும் இல்லையே. இங்க பாருங்க, அது இந்த வேரியேஷனோட நம்ம பாக்குறதுனால நான் அதை கேட்கிறேன். குயின் H2 ஆடக்கூடாது. ரூக் செக் வைக்கிறோம், கிங் மேல வருது. குயின் H2 ஆடினா இந்த இடத்துல நமக்கு செக்மேட் இருக்கு. நமக்கு நீங்க ஒரு நகர்வு செக் வைக்கிறத விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு செக்மேட் வந்துடும். அப்போ அதுக்கேத்த மாதிரி தான் யோசிக்கணும். அப்படி யோசிங்க. Rook A3, King G4, Queen G7, அதுக்கப்புறம் அவங்க F5 ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூக் இது பண்ணிட்டு லைக் A5 எடுத்துட்டு போயிட்டு ஒரு நகர்வா வாங்குமா. ரூக் A3 நம்ம நோட்டேஷன் வைஸ் மட்டுமே சொல்லுவோம். ரூக் A3, கிங் G4. ரூக் A3, கிங் G4. அடுத்த நகர்வு Queen G7, King F5, Rook A5, King E6. சரி இங்க பாருங்க, அதாவது நிறைய வேரியேஷன் இருக்கு. இங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ரூக் அண்ட் குவீன் எண்ட் கேம் தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? முதல் நகர்வு ரூக் A3 சரி, விளையாடிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நகர்வு திரும்ப பார்க்கலாம் அவங்க கேட்டாங்கன்னா.
ம் எடுங்க. இப்போ அடுத்தது எனக்கு எடுத்துடணும் மாஸ்டர். எடுத்துருங்க. இந்த இடத்துல நிறைய வேரியேஷன் இருந்தது. அவங்க அரசி அடுத்தது கொடுக்கறது இருக்கு, அரசரை மேல கொண்டு வர்றது இருக்கு. நான் எல்லாத்தையும் கணக்கிட்டுட்டு தான் அது உறுதியா சரின்னு சொன்னேன். அதுக்குள்ள போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். அது நீங்க விளையாடுங்க, வளர வளர அது பார்க்கலாம். Queen D8. விளையாடுங்க, சிறப்பு சிறப்பு. அதான் Pawn G5. Pawn நமக்கு அதை D1. தவிர வேற நகர்வு எதுவுமே இல்லம்மா. இந்த இடத்துல நம்ம வேற வழி இல்லை. கிங் அண்ட் பான் எண்டு கேம் நம்ம கணக்கிட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல 2 இருக்கு. நம்ம சிப்பாயை நகர்த்திட்டு குவீன் பண்றது தான் சரியா, இல்ல அரசரை நகர்த்தி சிப்பாயை எடுத்து குவீன் பண்ணா அதுக்குள்ள நேரம் ஆயிடும் தான் எனக்கு படுது. ஒரு தடவை வேரியேஷன் யாராவது கணக்கிட்டு சொல்லுங்க. Pawn G5. அதுக்கப்புறம் அவங்க pawn G5 பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம King G5 ஆடிட்டு அதுக்கப்புறம் pawn H4. அதுக்கப்புறம் அவங்க pawn A5 ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம pawn A3 ஆடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து pawn A6 ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து pawn A2 ஆடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து pawn A7 ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம குவீன் பண்ணிக்கலாம் மாஸ்டர். அதுக்கப்புறம் அவங்க கிங்குக்கு செக்கு. அவங்க மூவ் பண்ண அவங்க கிங்கை மூவ் பண்ண நம்ம குவீன் வச்சு அவங்க குவீன் எடுத்துடலாம் மாஸ்டர். இப்ப நீங்க சொல்ற வேரியேஷன் சரியா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு குழப்பம் என்னன்னா, நமக்கு 2 சிப்பாய் தான் இருக்கு, அவங்களுக்கு 3 சிப்பாய் இருக்கு. இப்போ நம்ம வந்து சிப்பாயை நகர்த்தும் போது ஒரு சிப்பாய் நமக்கு ட்ரேட் ஆகி போயிடுது. அப்போ நாம வந்து ஒரு சிப்பாயை வச்சு அந்த குவீன் பண்ணும்போது செக் வைக்கும்போது அவங்க அரசரை நகர்த்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து அரசரை நகர்த்திட்டாங்கன்னா நாம அவங்க குவீனை ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேட் பண்ணா அவங்களுக்கு கூடுதலா இருக்கிற சிப்பாயை வச்சு அவங்க ஆட்டத்தை முடிச்சிருவாங்க. அப்போ ட்ரேட் பண்ணாம செக் வைக்கும் போது ஆட்டம் வந்து சமநிலை அடையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா நமக்கு அதை தவிர அதை விட சிறப்பான வழி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு தடவை ஒரே ஒரு நகர்வு மட்டும் அதுல கூட சேர்க்கணும் சஞ்சு. என்னன்னா நான் ஒரு தடவை வேரியேஷன் சொல்றேன், என் கூட சேர்ந்து நீங்க காட்சிப்படுத்தி பாருங்க. G5 பானை எடுக்கிறாங்க. நாம வந்து பானை எடுத்த உடனேயே நம்ம ஏற்கனவே பார்த்த வேரியேஷன் இல்லாம பானை எடுத்த உடனேயே நம்ம பான் புஷ் பண்ணி குவீன் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு வேரியேஷன் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பான் டு G5, HG5, HG5க்கு H4, G3, H3, G2, H2, G1 குவீன் ஆகுது. நமக்கும் குவீன் ஆகுது வித் செக்கு. அதனால அது வேணாம். இப்ப G5, HG5, King G5, A5, H4, A3, H3, A2, H2, A1, H1 queens. இது ஆட்டம் சமநிலையை தானே அடையுது. ஆனா இதை விட நமக்கு சிறப்பான நகர்வு எதுவும் இல்ல. விளையாடிடுங்கம்மா. வேற எதுவும் இல்லையே. சரி, அதுதான் நம்ம எவ்வளவு தூரம் கணக்கிட்டோம் பாருங்க. அவங்க அந்த வேரியேஷன் எதுக்குள்ளயுமே போல.
இப்ப இந்த இடத்துல வந்து இருங்க 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 அவசரப்படக்கூடாது. என்னன்னா நம்ம சிப்பாய நேரா நகர்த்தி அரசியாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அரசருக்கு தாக்குதல் வராது. அதனால அவங்க சிப்பாயை எடுத்து அரசியா மாத்துறது தான் நமக்கு சரியா இருக்கும். கரணி ஒத்துக்குதான்னு பார்க்கலாம். அவங்க சிப்பாயை எடுத்து அரசியா மாத்துங்க. சிறப்பு, அவ்வளவுதான். அதனால இப்ப பாருங்க, நம்ம எத்தனை வேரியேஷன் கணக்கிட்டோம். அதனாலதான் நான் உங்களை வந்து எப்பயுமே விளையாடும் போது கிங் அண்ட் பான் எண்டு கேம் வேரியேஷனை தவிர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நம்ம கணக்கிட்ட 2 லெங்தி வேரியேஷனுமே இல்லாம வேற ஒரு வேரியேஷன் தான் அவங்க ஆடி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அது அது அப்படிதான். கிங் அண்ட் பான் எண்டு கேம் தான் இருக்கிறதுலே அதிக நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க விளையாடும் போது தவிர்த்துறது நல்லது. சரி, மகிழ்ச்சி. அடுத்த புதிர் எல்லாருக்கும் ஒரு i5 பிஸ்பம் 25 சிறப்பா பண்ணதுக்கு. சரி, இப்ப அடுத்தது கண்டுபிடிங்க. எல்லாருக்கும் தெளிவா கேக்குது இல்லமா? கேக்குது. சரி, முதல் விதிமுறை படியே யோசிங்க. ரொம்ப பார்க்கறதுதான் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு. அத பத்தி யோசிக்க வேணாம். முதல் விதிமுறை படி யோசிங்க. ஓகே சார். பிஷப் f3. அது முதல் விதிமுறை படி வருதா? வரல சார். அப்பா அது வேணாப்பா. சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவா? போயிட்டோம். வேகமா யோசிங்க. என்ன விளையாடுனா அரசருக்கு ஒரு தாக்குதல் வரும். பக்கத்திலேயே தான் இருக்கு. அரசருக்கு பக்கத்துல யார் இருக்கா? அரசர் இருக்க ரேங்க்ல யார் இருக்கா? அரசர் இருக்க டயகனல்ல யார் இருக்கா? மாஸ்டர் பிஷப் g2. அது வேணாமா? Bishop அது வந்து G2. ஒரு முறையான தாக்குதல் இல்ல. வேற இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அது கண்டுபிடி, அது வேற. அடுத்த ரேங்க்ல பாருங்க. Queen h3. இங்க பாருங்க, அதுதான் சிறப்பான நகர்வு. அது நம்ம எதை வந்து நம்ம கண்ல இருந்து மறைக்குது. அது அப்சல்யூட் பின்ல இருக்குன்னா அந்த சிப்பாயை வெட்டிட முடியாது அப்படிங்கறத நீங்க உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த நகர்வை இன்னும் எளிதா கண்டுபிடிச்சிடலாம். விளையாடுங்க, சிறப்பு. அதான் ஒரு சிங்கிள் ரேங்க் மேட். விதிமுறைப்படியே யோசிங்க. பிஷப் to c3. வேணாப்பா, அது விதிமுறைப்படி வருதா? மந்திரியோட நகர்வு எதுவுமே இல்ல. Queen to h4. விளையாடுங்க, சிறப்பு. அதான் சீக்கிரம். இந்த மாதிரி நிறைய புதிர் நம்ம பண்ணிருக்கோம். சார் நைட் e3. இன்னும் கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்களா? e3 அது எப்படி e3ல போகும்?
சார் 4E இருக்கிற நைட் சார். அது சரிதான். எந்த சதுரம்? E3யா? சரியா பார்த்து சொல்லுங்க. F3. F3க்கு எப்படிமா போக முடியும்? நீங்க சொல்ல வர நகர்வு அதுதான் எனக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு. ஆனா நொட்டேஷன் சரியா சொல்லணும்ல. சரியா சொல்லுங்க. நைட் F2. வேணாம், அது அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. நைட் E3. நைட் டு G3 தானே சொல்றீங்க? ஜெயண்ட் 3 அதானே? நைட் டு G3, நைட் டு ஜெயண்ட் 3 விளையாடின அந்த அவங்க விளையாடின அந்த சிப்பாயை வெட்டிடணும் குதிரையை வச்சு, அதானே சொல்றீங்க? சார் அதாம்மா நகர்வு விளையாடிது. நைட் டு நைட் டு C3. G3, நைட் டு G3 தாம்மா நகர்வு விளையாடிது. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. விதிமுறை யோசிங்க, கண்டுபிடிங்க. விளையாடுங்க. அவங்க யானை எடுத்துருங்க, அவ்வளவுதான். Queen H1. விளையாடுங்க, சிறப்பு. அதான் அதுவும் ஒரு சிங்கிள் ரேங்க் மேட்டுக்கான எடுத்துக்காட்டு. Rook G7. அரசர் தப்பிச்சு வெளில போயிடுவாரு, என்ன பண்றது அப்போ? அதனால அது வேணாம். அரசர் இருக்கிற இடத்துலயே நம்மளால ஆட்ட. மாஸ்டர் பிஷப் E3. விளையாடுங்க, சிறப்பு. அதான் Queen F3. வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. அதை விட சிறப்பான ஒரு தாக்குதல் நெருக்கமா இருக்கு. நம்ம போன புதிருக்கு முந்தின புதிர் வந்து இதே மாதிரிதான் இடது பக்கம். இல்ல முதல் நகர்வு என்னது சொல்றீங்க? நைட் F6. குயின் F6 ஆடக்கூடாதுமா. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. இன்னும் சிறப்பான நகர்வு, சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. போன புதிருக்கு முந்தின புதிர் இதே மாதிரியான புதிரில தான் நம்ம இடது பக்கத்துல பண்ணோம். இப்ப கண்டுபிடிங்க பாக்கலாம். வேணாமா, நைட்டோட மூவ் இல்ல. நைட் C6 விதிமுறைப்படி எங்க வருது? Queen H5. விளையாடுங்க, சிறப்பா தான். போன புதிருக்கு முந்தின புதிர் இதே தான் நம்ம பண்ணோம். இடது பக்கத்துல பண்ணோம், இப்ப வலது பக்கத்துல பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப அடுத்த நகர்வும் அதே மாதிரி தான், கண்டுபிடிங்க. Knight G6. விளையாடுங்க, சிறப்பு. அதான் அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. இருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம். இந்த இடத்துல என்ன நம்ம யோசிக்கலாம்னா, இந்த இடத்துல மாஸ்டர் குயின் E5. இல்ல, அதுதான் ஒரு தடவை எதுக்கும் யோசிக்கணும். அப்படி வச்சிட்டோம்னா இல்ல சரியா வராது. ஏன் வந்து குயின் E5 சரியா வராதுன்னு வேணா யாராவது சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா அது பிஷப் வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க, இல்லனா குயின் வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து ரெண்டுத்துல ஒண்ணு சரி நிதின். மந்திரியை வச்சு தடுத்தா பிரச்சனை இல்ல. அதுவே அவங்க அரசியை வச்சு தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் பின்ல மாட்டிக்குவோம். நம்மளால அந்த யானையை எடுக்க முடியாது, இந்த குதிரையையும் எடுக்க முடியாது. நம்ம குதிரையை கொடுத்ததும் வீணாயிடும். அதனால அந்த யானையை எடுக்கிறது தான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கணும். விளையாடுங்க, பார்க்கலாம். இப்ப அடுத்த நகர் பிஷப் E4. பிஷப் E4ம் கிடையாது. பிஷப் E4 ஆட முடியாது. குயின் E4ம் வேணாம், ரெண்டுமே கிடையாது. வேற என்ன ஆடலாம்? King D1. அவ்வளவுதான், அரசரை நகர்த்திக்கோங்க. டபுள் அட்டாக்கையும் தடுத்துக்கிட்டோம். பிஷப் எடுத்து போட்டா செக்மேட் வந்துடும். அதனால எல்லா இருக்கிறதே இதுதான் சிறப்பான நகர். அடுத்தது Pawn H3. வேணாம், விதிமுறைப்படி யோசிங்க. Queen G8. Rook E7.
ரூக் E7 தான் சரி. இருந்தாலும் நான் அதை இன்னொரு தடவை உறுதிப்படுத்திக்கிறேன். ரூக் E7 ஆடினா அவங்க அரசரை மேல கொண்டு வந்துட்டா என்ன பண்றதுன்ற ஒரே ஒரு குழப்பம் தான் எனக்கு. மேல போட்ட குவீன் இருக்குது. அவங்க குவீன் அது மேல இல்லம்மா, அதாவது எங்கன்னா ரூக் E7 ஆடுறோம், அவங்க வந்து H6க்கு வந்துட்டா என்ன பண்றது? அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இருக்கு. ரூக் E7க்கு அவங்களே அவங்க யானையை வச்சு தடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அடுத்தடுத்த நகர்வு நம்ம சேர்த்து கணக்கிட வேண்டிய நேரம் வந்துட்டு, அப்படி அடுத்தடுத்த நகர்வு ரூக் E7னா அடுத்த நகர்வு சேர்த்து கணக்கிட்டு சொல்லுங்க. Rook E7, King H6, Rook E5, அப்புறம் Queen E5, அது அவங்களுக்கு கட்டாயம் இல்லையம்மா. ரூக் E7க்கு கிங் H6 சரி. அதுக்கு நம்ம ரூக் E5 ஆடணும்னா அவங்களால குவீன் C1 ஆட முடியும்ல? ஆமா சார். சரி, முதல் நகர்வு விளையாடுங்க. இங்க நிறைய வேரியேஷன் இருக்கு. விளையாடுங்க, பார்க்கலாம். சரியாதான் படுது. விளையாடுங்க. இப்ப இந்த நகர்வை இப்ப அடுத்த நகர்வு திரும்ப அதே விதிமுறைப்படி யோசிச்சு சொல்லுங்க. நான் இந்த வேரியேஷன் தான் கேட்டேன் உங்ககிட்ட, ஏன்னா அது பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷன் மாதிரி தோணுட்டு. இப்ப திரும்ப விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிங்க. Queen G8. Queen G8. ஆடக்கூடாதுமா, ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது சொல்லுங்க. ஆனா கிங் வச்சு எடுப்பாங்க குயினை. சிறப்பு. அதனாலதான். Queen F8. அதுவும் ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது சொல்லுங்க. வச்சு எடுத்துருவாங்க, இல்லைன்னா கிங் வச்சு எடுத்துருவாங்க. Bishop D5. அதுல எங்கம்மா அரசருக்கு தாக்குதல் வந்து? நான் சொல்றத ஒழுங்கா கவனிங்க. என்ன விளையாடுனா அரசருக்கு தாக்குதல் வரும். அதான முதல் விதிமுறை. முதல் விதிமுறை படியே யோசிங்க. நம்ம பேட் செக்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்றோம். குட் செக்ஸ்க்கு நம்ம வந்துடலாம்.
rook f7. விளையாடுங்க சிறப்பா தான். தான் சொல்லலாம்னு நினைச்சேன். நீ பார்த்தேன்னு வருது. Queen d5. இப்ப திரும்ப நம்ம முதல் விதிமுறைக்கு போக கூடாது. ஏன் திரும்ப முதல் விதிமுறைக்கு நம்ம திரும்ப போக கூடாதுன்னு கிடையாது. இப்போ அந்த முதல் விதிமுறையினால நமக்கு ஏற்படுற நன்மை என்னன்னா, ஒண்ணு அது வந்து செக்ல ஆரம்பிச்சு செக்மேட்ல முடியும், இல்ல நல்ல செக்கா இருக்கும், அதுல நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, பெட்டாலியன் கவுண்ட் படை வீரர்களோட எண்ணிக்கையும் நம்ம சேர்த்துதான் கணக்கிடணும். படை வீரரோட எண்ணிக்கையை நம்ம கணக்கிட்டோம்னா அவங்களுக்கும் அரசி இருக்கு, மந்திரி இருக்கு, நமக்கும் அரசி இருக்கு, மந்திரி இருக்கு. நம்ம அந்த யானையை கொடுத்து அந்த யானையை எடுத்ததுக்கான காரணமே என்னன்னா, நம்ம அந்த மந்திரி எடுக்கிறதுக்காக தான். இப்போ அவங்க வச்சிருக்கிற பிஷப்பும் லைட் ஸ்கொயர் பிஷப், நம்ம வச்சிருக்க பிஷப்பும் லைட் ஸ்கொயர் பிஷப். நம்ம அரசியை வச்சோ இல்ல நம்ம மந்திரியை வச்சோ அவங்க அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மந்திரி இங்க G2ல இருக்கிற அந்த சிப்பாயால தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கு, அந்த அந்த மந்திரியை வச்சு அவங்க தடுத்துக்குவாங்க. அப்போ நாம இப்ப இந்த இடத்துல விளையாடினா என்ன விளையாடலாம், அந்த இடத்துல அந்த முதல் விதிமுறை இல்லைன்னு ஆகுது. ரெண்டாவது விதிமுறை படி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. அப்ப கண்டிப்பா மூணாவது தான். மூணாவது விதிமுறை படி யோசிச்சு சொன்னாலும் சரி, இருக்கிறதுலே இப்ப இந்த சிறப்பான நகர்வு வேற என்னன்னு யோசிச்சு சொன்னாலும் சரி, நாம என்ன ஆடலாம்? இப்ப நீங்க வெள்ளையில இருக்கீங்க, என்ன ஆடுவீங்க? பிஷப் d5, பிஷப் e5, d5. பிஷப் d5, குயின் d5 தான் நான் வேரியேஷன் சொன்னேன். அது நீங்க ஒழுங்கா துல்லியமா கவனிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பிஷப் d5 ஆடினாலும் சரி, குயின் d5 செக் வச்சாலும் சரி, அவங்க லைட் ஸ்கொயர் பிஷப் அவங்க h3ல இருக்க அவங்க மந்திரியை வச்சு அவங்க தடுத்துக்குவாங்க. அப்படி அவங்க தடுக்கிறத விடக்கூடாது. ஆட்டத்தை பாருங்க, சமமா இருக்கு. அவங்களுக்கும் ஒரு அரசி இருக்கு, நமக்கும் ஒரு அரசி இருக்கு, நமக்கு ஒரு மந்திரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு மந்திரி இருக்கு, நமக்கு 3 சிப்பாய் இருக்கு, அவங்களுக்கு 2 சிப்பாய் தான் இருக்கு. அவ்வளவுதான். அவங்க மந்திரி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நம்ம மந்திரிக்கு பாதுகாப்பா இருக்கிற அந்த சிப்பாய்க்கு பதிலா அரசியும் நம்ம மந்திரியை பாதுகாக்குது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. Queen h6. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல குயின் h6 சொன்னீங்களா? ஆமா மாஸ்டர். குயின் h6 சரிதான் விளையாடுங்க. இது இரண்டாவது விதிமுறை படி வருது. Queen 1h, h1. இருங்க, அங்க ஆடினா அவங்க அரசர் வெளில வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன விளையாடுறது? சரி, வெளில வரட்டும். வெளியில வரட்டும். மாஸ்டர் Queen h1 நம்ம பிஷப் h4 ஆடுல மாஸ்டர். சரி, அது குயின் h1 சொல்லி பிஷப் h4. விளையாடுங்க சிறப்பா. அவங்க ரூக் இந்த இடத்துல இந்த புதில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, Queen G2. Sir, Queen G2. Sir, Queen F1. Queen F1. Queen F3. 1 3 1 no. Rook it. Queen F1 sir. Queen F4.
queen to F1. விளையாடுங்க சிறப்பாக. மாஸ்டர் இதோட முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு அதுதான் எடுத்துடணும். உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த ஒரு புதிர் வேணா பண்ணுங்க. இந்த ஒரு புதிரோட உங்களுக்கு போதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓகே மாஸ்டர். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மிடில் கேம்ல கொடுத்துருக்காங்க. இதுல குதிரையோட நகர்வுகளும் நிறைய இருக்கிறதா தான் இருக்கு. சிறப்பா இது வரைக்கும் சிறப்பா பண்ணதை அப்படியே சிறப்பாகவே இருக்கட்டும். இதுல இருந்து நம்ம நாளைக்கே தொடரலாம். லேக்காவும் நித்தினும் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களதுல புதிய திரையை பகிர்ந்துட்டு உங்களதுல புதிய ஆரம்பிங்க பண்ணலாம். எஸ் சார். எஸ் சார். ஓகே மாஸ்டர். டாடா மாஸ்டர். சரிம்மா டாடா பாபு. சார் புதிய நம்ம பாபு பாபு தூங்கிட்டு இருக்கா. லாகின் பண்ணுங்க முதல்ல. சார் லாகின் பண்ணிருக்கோம் சார். லாகின் பண்ணலாமா? லாகின் பண்ணாம இருக்கு. நான் அம்மா விளையாடுறேன். போ அம்மா கிட்ட அம்மா கூப்பிட்டு வா. ஈஸியா தெரியுறது விளையாடுங்கப்பா. சந்தேகத்துக்கு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க இல்ல சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். சார் ரூக் E8. விளையாடுங்க சிறப்பா தான். ரூக் C8. விளையாடுங்க சிறப்பா தான். ரூக் ஆராத்தி நனினா அமைதியா இருங்க. ரூக் B1. விளையாடுங்க சிறப்பா தான். ரூக் D1. விளையாடுங்க சிறப்பா தான். Queen H1. விளையாடுங்க சிறப்பா தான். இல்ல அம்மா வந்தப்ப தான் போகணும். Sir, Queen to D6. Sir, Queen to D6. Sir? சொல்லுங்கப்பா. Queen to D6. Queen to இருங்க Queen to D6
குயின் டு D6 எதுக்குப்பா? நோ, இந்த இடத்துல வந்து குயின் G5. விளையாடுங்க சிறப்பு. அதுலயே நமக்கு கூடுதலா ஒரு யானை கிடைக்குது இல்ல. குயின் ரூக் G5. நடக்குறியா? விளையாடுங்க சிறப்பா. குயின் கிங் A1 A2. A2. கிங் A2. அவ்வளவுதான். அரசனை பாதுகாப்பு நகர்த்திடுறோம். அவ்வளவுதான். அவன் பார்த்துட்டு வந்துட்டாப்பா. கூட்டு போனா கூட்டு போயிடும். Knight G3. D3 திறமான நகர்வு இருக்கு. முதல் விதிமுறைப்படியே யோசிங்க. அந்த புரோட்டோகாலை அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்பதான் நீங்க இன்னும் சிறப்பா நிறைய பண்ண முடியும். இன்னும் நிறைய கத்துக்கலாம், வேகமா பண்ணலாம். விதிமுறைப்படியே யோசிங்க. நைட் G3ல நைட் G3 சரி, நைட் F3 நைட் G3யும் வேணாம், நைட் F3யும் வேணாம். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா நைட் F3 வச்சா அவங்க நைட் வச்சு வைப்பாங்க, வெட்டிடுவாங்க. நைட் Gல வச்சா பான் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் வேண்டாம். அதுக்கப்புறம் நமக்கு அதோட தொடர்ச்சியா அதை நம்ம அப்படி கொடுக்கறது பத்தி பிரச்சனை இல்லை. கொடுக்கறதுனால ஏதாவது அந்த ஆட்டத்தை நம்ம முடிக்க முடியாதா? அப்படி எதுவும் இல்லை. அதனால அது வேண்டாம். குயின் G5. அது விதிமுறைப்படி வருதா? இல்ல, அப்படின்னா வேண்டாம். முதல் விதிமுறை பத்தி வரல சார். முதல் விதிமுறை படி வரல சார். ஏன் வரல? இருக்கு, யோசிங்க. முதல் விதிமுறைப்படி இருக்கு. இப்ப யோசிக்காங்க. ஓகே சார். எளிதுதான்மா. அரசருக்கு பக்கத்துல யாருன்னா இருக்கான்னு பாருங்க. அவங்களாதான் அரசருக்கு ஒரு தாக்குதல் நடத்த முடியும். காம்ப்ளெக்ஸ் மிடில் கேம் மாதிரி இருக்கிறதுனால நீங்களா குழப்பிக்க வேண்டாம். அப்படி நினைக்காதீங்க. அரசருக்கு பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தரால தான் அரசருக்கு தாக்குதல் இப்போதைக்கு உடனடியா நிகழ்த்த முடியும். அப்ப யாரால நிகழ்த்த முடியும்? அரசருக்கு பக்கத்துல நம்ம ஆளுங்க யார் இருக்கா? ரெண்டு ஹார்ஸ், ஒரு பான். அப்ப குதிரையில இருந்து ஆரம்பிங்க சார். நைட் F2. இல்ல, நைட் சிறப்பா தான். நைட் பாஸ் T2 தான் சரி. விளையாடுங்க சிறப்பா தான். பிஷப் டு H2. வேணும், அதோட சிறப்பான தாக்குதல் இருக்கு. H2. பிஷப் டு H2 வந்து குயின் டு H2. பிஷப் டு H2 வெறும் ஒரு தாக்குதல் மட்டும்தான். அதுவே குயின் டு H2 எதிராளர்கள் இருக்கிற இடத்துலயே இந்த ஆட்டத்தையே முடிக்குது. செக்மேட்டும் கூட. அது பிஷப் H2 சிங்கிள் செக், குயின் H2 சிங்கிள் செக்மேட். அதனால நம்ம செக்மேட் தான் உங்கள் முடியும். ஓகே. குயின் F7. குயின் F7. சிறப்பா தான்.
முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல இரண்டாவது விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல இப்ப கண்டிப்பா மூணாவது விதிமுறைப்படி தானே ஏதாவது இருக்கணும். அப்ப என்ன விளையாடுனா நைட் டு d4. இங்க பாருங்க, எப்பயுமே முதல் நகர்வுல ஒரு தாக்குதல் வரணும். அப்பதான் ரெண்டாவது நகர்வுல நமக்கு ஏதாவது ஒண்ணு குறைந்தபட்சம் கிடைக்கும். அப்ப இங்க முதல் நகர்வுல என்ன விளையாடினா ஒரு தாக்குதல் விளையாடுதுன்னு கண்டுபிடிக்கும். சரி, 10 உள்ள வச்சு நான் அந்த புதிய என்ன விளைவுபடுத்தி கொடுக்குறேன். என்ன விளையாட்டுனா அவங்க A4ல இருக்கிற அந்த மந்திரிக்கு ஒரு தாக்குதல் வரும். Pawn b5. Pawn b5. விளையாடுங்க சிறப்பு. அதான் Pawn c4. விளையாடுங்க சிறப்பு. அதான் இதே கிராஃப் சிசிலியன் டிஃபென்ஸ் வந்தா அந்த கிராஃப் பேரு நோவா ஆர்க் கிராஃப். சரிங்களா? சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. Pawn c4. விளையாடுங்க சிறப்பு. அதான் அது வந்து BC4 எழுதும்போது Pawn rook e8. நாம உங்களுக்கு ரேட்டிங்க்கும் புதிரோட இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாம தான் போயிருக்கு. கடினமானதான் வந்து இந்த ரேட்டிங் அளவுக்கு இருக்கிற புதிர்லாம் கிடையாது இது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன விளையாடுனா உங்க இப்ப நம்ம டபுள் ரூக் எண்ட் கேம் பாருங்க. என்ன விளையாடுனா உங்க சிப்பாயை வந்து அரசியா மாற்ற முடியும். Pawn to d6. Pawn to d6. விளையாடுங்க சிறப்பு. அதான் Pawn to d7. விளையாடுங்க சிறப்பு. அதான் Oh no. Rook to e8. e7. விளையாடுங்க சிறப்பு. அதான் இன்னும் ஆரம்பத்திலேயே இன்னும் கடினமா தான் இருந்தா சந்தோஷம் தானே நமக்கு. இன்னும் நிறைய கத்துக்கலாம். நல்லதுதான். விளையாடுங்க சிறப்பு. அதான் rook to e. விளையாடுங்க. அதான் அந்த சதுரம் நமக்கு தேவை. அந்த சதுரத்துல யானையை போட்டு தடுக்கிறாங்க. யானை எடுத்தாலும் பரவாயில்ல, யானை நகர்த்தலனாலும் அந்த யானை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த புதிர் Queen to d1. Queen to d1. தேவி 1. விளையாடுங்க சிறப்பா. தான் அவங்க ரூக்க வெட்டிடணும். விளையாடுங்க சிறப்பா. தான் Queen to a7. Queen to a7. வேணாம். அதோட சிறப்பான ஒரு தாக்குதல் இருப்பாங்க. ஏன் நம்ம எப்பயுமே நம்ம அரசி எந்த அளவுக்கு நெருக்கமா எதிர் அரசுக்கு பக்கத்துல தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற தாக்குதல் மேலும் வலிமையானதா இருக்கும். அப்ப இப்ப
அதை விட நெருக்கமான தாக்குதல் இருக்குன்னு பாருங்க. குயின் டு F5 அதை விட நெருக்கமான தாக்குதல் ஒண்ணு இருக்கு பாருங்க. B to B5 அதை விட நெருக்கமான தாக்குதல் ஒண்ணு இருக்கு பாருங்க. Queen to C7 விளையாடுங்க சிறப்பாக. Queen to sir C4 Queen to C4 வேணாப்பா. நான் இப்ப முதல் நகர் எதனால தெரியாது. நான் என்ன சொன்னேன், எவ்வளவு நெருக்கமா ஒரு தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த சிப்பாயால அந்த அரசி பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப நெருக்கமா ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கீங்க. அப்ப அதே மாதிரி இன்னும் திரும்ப நெருக்கமா சிறப்பான தாக்குதலே யோசிங்க. on D7 வேணாம், அந்த அரசு என்ன தாக்குதல் வருது? எதுவும் இல்லை. எப்படி ஆரம்பி செக்கே வராது. Queen to C8 Queen to C8 Queen to C8 விட நெருக்கமான ஒரு தாக்குதல் இருக்கு. அது மூலமா நம்ம ஆட்டத்தையும் முடிச்சிடலாம். Queen E7 விளையாடுங்க சிறப்பாக. இருங்க போய் பார்த்து 8E 8 அது வந்து ஒரு சிறப்பான தாக்குதல் கிடையாதுப்பா. அதனால வேற யோசனை. இது வந்து சார் கேக்கல. ஆமா அதான் சொன்னோம். விளையாடுங்க சிறப்பாக. Rook to A7 Rook to D8 D8 தான் சரி. விளையாடுங்க. D8 வச்சா நம்ம ரூக்கே போய்டும். Rook to A6 Rook to ladder mate னா ladder மாதிரி இருக்கும். AK சார் AKயா AK இது வந்து ஏகேல வராது. இது இல்ல. நம்ம இந்த நகரம் பத்தி பாத்துக்கோம். அரசுக்கு ஒரு தாக்குதல் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கண்டுபிடிங்க. ஒரு நிமிஷம் வந்துருக்கு. அவங்க ரூக் சார் கேக்கல. Queen to E4 போன நகருக்கு பேர் என்னன்னு சொன்னீங்க சொல்லுங்க. சிறப்பாக. ladder mate Queen to E4 Rook to E4 Rook to E4 நல்லா பாருங்க. எங்க ரூக் எங்க ஆடணும்? E4 elephant to
elephant to e2. Elephant. Rook ரெண்டு e4. Hey, ரெண்டு யானையுமே E2க்கு வர முடியும். எந்த யானையை ஆடுறது? எந்த யானையை ஆடணும்? F rankல இருக்கிற D rankல இருக்கிற ரூட் மாஸ்டர். பி ரேங்க்ல இருக்கிற rook. ரெண்டுத்தையுமே ஒரு நிமிஷம் கணக்கிட்டு இருங்க. Definitely sir, அப்படியே தப்பி விடுவாங்க. முதல் நகர்வு டி ரேங்க்ல இருக்கிறது ஆடுனீங்கன்னா அரசரால எங்க போக முடியும்? அங்க போயிட முடியும் டி ரேங்க்ல. D rank பக்கத்துல டி 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 D3க்கு தான் போக முடியும். D3க்கு மட்டும் தான் போக முடியும். வேற சதுரம் எதுவுமே கிடையாது. இல்ல. டி ரேங்க்ல இருக்கிற போக முடியாதுப்பா. டி ரேங்க்ல இருக்கிற யானைய டி ரேங்க்ல இருக்கிற யானையை E2ல போடுங்க. அதான் சரி. விளையாடிடும். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. rook to f3. விளையாடுங்க. சிறப்பு. அதான் சிறப்பு. எல்லாரும் சிறப்பா பண்றீங்க. தொடருங்க. knight to f3. விளையாடுங்க. சிறப்பு. அதான் அப்போ அரசரை வந்து இங்க நைட் டு F3 சரிதான். விளையாடிடுங்க. knight to அந்த செக்மேட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. knight to f3. சார் என்ன சொன்னீங்க? கேட்கலையா? சார் கேக்குது சார், ஒழுங்கா கேட்கல. நைட் கேக்குதுன்னு சொல்றது ஒழுங்கா கேட்கல. கேக்குது ஆனா ஒழுங்கா கேட்கல சார். கேட்கல. செக்மேட் பேர் என்னன்னு கேட்க என்ன சார்? என்ன இதுக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி பிரேக் ஆயிடுது. அதனால அதுல சார் என்ன ஆடணும்? பிரச்சனையா இதை பார்க்கலாம். கேக்குதா நான் சொல்றது? இல்ல சார், இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குதா? சரி. அது மாதிரி சில நேரத்துல ஆச்சுன்னா சொல்லுங்க. அது அது ஏன் என்ன பண்றது? அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப சரி கூப்பிடுங்க. சரி. ஒரு சார் குவீன் டு எங்க ஆடுறது? நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. குவீன் டு f8 லேக்கா. குவீன் டு f8. அதுதான். இருந்தாலும் நான் ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கிறேன். இருங்க. சார் குவீன் டு ரூக் டு இல்ல வராது. இல்லப்பா, முதல் நகர்வு குவீன் டு F8. சரி, விளையாடிடுங்க. ரூக் டு d8. ரூக் டு d8 டி ரேங்க்ல இருக்கு. விளையாடுங்க. சிறப்பா. தான் ரூக் டு f8 இல்ல வாங்க. ரூக் டு f8 ஆடுங்க. ரூக் டு F8 விட சிறப்பான ஒரு தாக்குதல் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. ரூக் டு F8 வேணாம். அது ஏன்னு சொல்லுங்க. குவீன் வச்சு வெட்டிடுவாங்க. குவீன் வச்சு இல்ல கிங் வச்சு வெட்ட முடியும். அதனாலதான் அது வேணாம்.
மாஸ்டர் குயின் டு B3. விளையாடுங்க சிறப்பு. அதான் குயின் டு B3. பாரதி பானு B3. Queen to C5. அடுத்த நகர்வு என்னன்றதுதான் ஒரு சின்ன சந்தேகம். அடுத்த நகர்வு என்ன ஆட முடியும்? விளையாடுங்க சிறப்பு. முதல் நகர்வு சரி. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. Knight to F2. சிறப்பு நிதின், விளையாடுங்க. அதான் Queen வெட்டி. இப்ப அடுத்த நகர் விளையாடுங்க சிறப்பு. அதான் Rook to D8. Rook to D8. D8. ரூட் டு D8 சரி, விளையாடுங்க சிறப்பு. அதான் அடுத்த நகர் Rook to D7. வேணாம், ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிஷப் வச்சு சிறப்பு. அதனாலதான் ஆடக்கூடாது. அவங்க ரூக்க வெட்டலாம். வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. Queen to D7. அதுவும் யானைக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அரசிக்கும். D7 போட்டா சதுரமா யோசிங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. பக்கத்திலேயே தான் இருக்கு. நகர்வா யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நகர்வு அப்படி ஒவ்வொரு சதுரமா பாருங்க. அப்படி சதுரமா யோசிங்க. Queen to D6. விளையாடுங்க சிறப்பு. அதான் சதுரமா யோசிக்கணும். அதனாலதான் சதுரங்கம். சதுரமா யோசிங்க. சரி, அடுத்தது Rook to E8 மாஸ்டர். விளையாடுங்க சிறப்பு. அதான் Rook to E8. விளையாடுங்க சிறப்பு. அதான் அவங்க ரூக் அடுத்த எட்டிடணும். நகர் Queen விளையாடுங்க வச்சு. சிறப்பு. அதான் நம்ம குயின் நகர். இப்ப அடுத்த நகர் Queen to E. Queen. இதே மாதிரி புதிரு நிறைய வேரியேஷனோட நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. ஞாபகம் வருதா பாருங்க. ஞாபகம் வருது. நிறைய நகர்வு இதே மாதிரி பார்த்துருக்கோம். விதிமுறைப்படி யோசனை கண்டுபிடிச்சிடலாம். E to E4. விதிமுறைப்படி அது பொருத்தமான தாக்குதல் இல்லம்மா. அது வேணாம். ஏன் வேணாம்னு சொல்லு. எலிஃபண்ட் வச்சு வெட்டிடுவாங்க. யானையை வச்சு மட்டும்தான் வெட்ட முடியுமா? Queen வச்சு. சிறப்பு. அதனாலதான் அது வேணாம். Pawn to G6. அவ்வளவுதான். இருக்கிற இடத்துலயே ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது எதுக்கு நம்ம மற்றதெல்லாம் பண்ணோம்? நம்ம பார்த்துருக்க ஞாபகம் இருக்கா? 2 பேருக்கு பாருங்க. Rook to E1. Rook to எனக்கு அடுத்த நகர்வுல தான் ஒரு சின்ன குழப்பம். அவங்க கிங் H2 ஆடினா நம்ம Queen D5 6 ஆடலாம். D6 அது வேணாப்பா. ஆனா வந்து முதல் நகர்வு சரி, விளையாடுது. Queen to D6. D6 அதுதான் வேணாம்னு சொன்னேனே. அது தப்பு. ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது? அவங்க நம்ம அரசருக்கு தாக்குதல். அரசருக்கு பாதுகாப்பு. இல்ல இல்லாம அதனால இல்ல. நம்ம அங்க D6 ஆடினா என்ன ஆகுன்னு பாருங்க. நம்ம D6 ஆடினா அவங்களால செக் வைக்க முடியாது. அவங்க சொல்றது D6 விளையாடினா அரசருக்கு ஒரு தாக்குதல் வருதுதான். ஆனா அது ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது? அவங்க அப்ப யானையை வச்சு அந்த அரசியை வெட்டிடுவாங்கன்றதுனால அங்க ஆட வேணாம். அப்ப யானையை வச்சு அரசியை வெட்டாத மாதிரி அரசருக்கு வேற ஒரு தாக்குதல் நடத்தணும்னா எந்த சதுரத்துல வச்சா தாக்குதல் நடத்தலாம்? அதுவும் பக்கத்திலேயே தான் இருக்குது. அந்த எந்த வழியா தாக்குதல் அரசியால் நடத்த முடியும்ன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் ரூட் நீங்க சொன்னீங்க. டயக்னல். அந்த டயக்னல் வழியா தான் தாக்குதல் நடத்த முடியும்.
அரசருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அதே டயகனல்ல வேற எங்க வச்சா இன்னொரு செக் வரும்? Master. Queen Queen to to E8 B8 master. விளையாடுங்க சிறப்பு. அதான் Queen குயின் டு to B8. குயின் டு பானு 8 பாரதி 8. அதான் B8 B8 இப்ப அடுத்த நகர்வு வந்து மீண்டும் விதிமுறைப்படியே யோசிங்க. ஓகே சார். அவங்க Queen அரிசி எடுத்துட்டாங்க master. Queen to அவங்க அரிசி எடுத்துட்டாங்க. ஆனா அரசியோட நகர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்னும் புதிரை இன்னும் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டேன். அரசியோட நகர்வு எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்த கான்செப்ட் ஆஃப் Pawn to 4. அதுல எங்க தாக்குதல் வருது அர்த்தம்? rook to H1 விளையாடுங்க சிறப்பு. அதுதான் நம்ம பார்த்த கான்செப்ட் ஆஃப் டிஃப்ளெக்டிங் தி டிஃபெண்டர். யானையை கொடுக்குறோம், கட்டாயப்படுத்தி அரசர் அந்த சதுரத்துல இருந்து நீக்கிறோம். யானையை கொடுத்து இப்ப அவங்க அரசியை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அவங்க அரசியை எடுங்கன்னு சொல்றேன். குயின் செக் வைக்கிறீங்க நீங்க. அப்ப தப்பாகாம வேற என்ன ஆகும்? கான்செப்ட் ஆஃப் டிஃப்ளெக்டிங் தி டிஃபெண்டர்லாம் சொன்னேன். என்னதான் கவனிக்கிறீங்களோ? சரி, அடுத்ததை கண்டுபிடிங்க. ஐயோ இல்ல சார் கரெக்ட் ஆயிடுச்சு. சரி, யோசிங்க, கண்டுபிடிங்க. அது யாரு? அது யாரு? விதிமுறைப்படியே யோசிங்க, கண்டுபிடிச்சிடலாம். அந்த பாட்டு வேற எங்க போறது? என்ன பண்றீங்க? வேகமா யோசிங்க. என்னாச்சு? திரும்ப கேட்கலையா பேசுறது? கேக்குதா? சரி, அப்ப யோசிங்க வேகமா. விளையாடுங்க சிறப்பு. அதான் நைட் டு ஃபாஸ்ட் E6. rook to H3 rook to H3 விளையாடுங்க சிறப்பு. அதான் rook to E8 rook to E8 இந்த இடத்துல rook to E8 ஆடினா விளையாடுங்க சிறப்பு. அதான் வச்சு தடுப்பாங்க. இப்ப அடுத்த நகர் கண்டுபிடிங்க. rook to F8 அதனால நமக்கு என்னமா நடக்குது? என்ன நன்மை இருக்கு? rook F8 king F8 அடுத்தது king வச்சு எடுப்போம். அதான் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்றது? எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது? அதான் ஒண்ணு. அமைதியாயி. சரி, இந்த இடத்துல வந்து முதல் நகர்வு விளையாடிடுங்க. ரெண்டாவது நகர்வு திரும்ப புலப்படும். முதல் நகர்வு சரிதான், விளையாடிடுங்க. ரெண்டாவது நகர்வு கேட்டாங்கன்னா சொல்றேன். எலிஃபண்ட் வெட்டணுமா? அதான் வெட்டிட்டேன். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. மீண்டும் விதிமுறைப்படியே யோசிச்சு கண்டுபிடிங்க. C2
F4 B4. Queen to B4. பானு 4 பாரதி 4. விளையாடுங்க அதான். நீ அடுத்த நகரம் கண்டுபிடி. ஒழுங்கா இருக்கியா? ஒழுங்கா இருக்கானாப்பா? Queen to B. நல்ல பையனா இருக்காங்க. இல்லைன்னா விளையாடுங்க சிறப்பு அதான். இல்லைன்னா அப்பா கட்டிடலாமா? இப்ப அடுத்த நகரம். Queen to கட்டிடலாமா? B to B7. இல்ல queen வச்சு அம்மா என்ன ஆடலாம்? Queen to D7. என்ன விளையாடலாம்? இப்படியே தொங்க விட்டுருவேன். இப்படியே தொங்க விட்டுருவேன். வேணாப்பா வேணாம். G7 வேணாம். ஏன் ஆடக்கூடாது சொல்லுங்க. queen வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு அதனால தான் ஆடக்கூடாது. அவங்க ரூக்க வெட்டிடலாம். பண்ண மாட்டாங்க. சார் அவங்க ரூக்க வெட்டிடலாம். அவ்வளவுதான் விளையாடுங்க சிறப்பு. Bishop to C7. Bishop இல்ல. Queen to C7. விளையாடுங்க சிறப்பு அதான். இப்ப அடுத்த நகரம் கண்டுபிடிங்க. Bishop to C5. விளையாடுங்க சிறப்பு அதான். திரும்ப செட் பண்ணாம திரும்ப கட்டி தொங்க விட்டுருவேன். இந்த கால் போட்டு கட்டு போகும். இன்னும் ஒரு 2 புதிர் அதோட சிறப்பா பண்ணி நம்ம முடிக்கலாம். கண்டுபிடிங்க சீக்கிரம். சரி இது வந்து நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். இங்க பாருங்க, அந்த A3ல A6ல இருக்கிற சிப்பாய் இல்லைன்னா நம்ம அந்த யானையை எடுத்துடலாம்ல. ஆமா சார். ஆனா நம்ம அரசி அங்கேயே இருக்கணும். அப்ப முதல் நகர்வுல நம்ம என்ன விளையாடுனா அந்த அரசி அங்கேயே இருக்கும். ஆனா அரசிக்கு ஒண்ணும் ஆகாது. அப்ப அந்த சிப்பாய் தான் அரசிக்கு தாக்குதல் நிகழ்த்திட்டு இருக்கு. அப்ப அந்த சிப்பாய் என்ன ஆனா எடுக்கலாம்? குயினை வச்சு இல்ல. பானோட நகர்வே இல்லப்பா. பானோட மூவே கிடையாது. விளையாடுங்க சிறப்பு. பிஷப் டு B5. பாரதி 5. Bishop to B5. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம என்ன நகரம் பேசணும்? அது அவங்க ரூக் கட்டிடலாம். அவ்வளவுதான் சிறப்பு. அவங்க யானை எடுத்து Queen to C6. ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. வெட்டிடுவாங்க. அதனாலதான் ஆடக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடினமா, இன்னும் கடினமானதா மாத்துறாங்க. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அதாவது என்னன்னா, சரி இதுல வந்து நிறைய சொல்லி தர வேண்டியிருக்கு. இதுல இருந்து நம்ம அடுத்த வகுப்புலயே பார்க்கலாம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே சார். பை சார். சரிம்மா, இருவருக்கும் டாடா. பாய். பை சார். பை சார். இந்த ஒரு நிமிஷம். பை சார். பை சார். ஒரு நிமிஷம். டாடா. பாய். துளியா அக்கா அண்ணாக்கு டாட்டா சொல்றியா? பச்சிக்க வா. இங்க வா. இங்க வா. சரிப்பா, இங்க இருந்து அப்படியே நீ சொல்லணும்.
டாடா டாடா. பறக்க முட்டா எல்லாரும் பறக்க முட்டா. இன்னொரு கை பறக்க முட்டா. சரி நாளைக்கு பார்க்கலாம் அக்காவா. ஒழுங்கா நீ பண்ணினா அக்கா அண்ணா கூட பார்க்கலாம், கட்டுக்கலாம், விளையாடலாம். பாய். சரிப்பா டாடா பார்க்கலாம். போதுமா?